வணக்கம். சில பாடல்கள்லாம் நம்ம மனசை விட்டு நீங்கவே நீங்காது. அது அப்படியே தங்கி போயிடும். ஒரு மாதிரி நெருண்டுக்கிட்டே இருக்கும். இது அந்த பாடல்னால் மாத்திரமே இல்லை. அந்த சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வரிகள், அதை பாடிய விதம், அதை கம்போஸ் பண்ணி இசையமைச்ச விதம், இதெல்லாம் தான் அந்த பாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படி ஒரு பாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சிச்சுவேஷன் வந்து ஹீரோ வந்து ஒரு அடியாள். அவருக்கு இந்த அன்பு பாசம்லாம் காட்டலாம் தெரியாது. ஆனால் உள்ளூர அவர் பாசத்துக்காக ஏங்குவார். எஸ்பெஷலி அவங்க அம்மா கிட்டேருந்து. பட் அவங்க அம்மாவுக்கு இவர் மேலே பெரிய அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு அடியாளுங்கிறதுனால ஒரு ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர். அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது ஒரு பெண் இவர் மேலே ரொம்ப அன்பு செலுத்தி காதலிக்கிறாங்க. அது இவருக்கே புரியலை. ஆனால் பிடிக்குது, இந்த ஃபீலிங் பிடிக்குது. ஆனால் என்னன்னு புரியலை. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு பழனி பாரதி அவர்கள் மிகவும் அழகாக எழுதி, நம்ம வண்ணனுள்ளி எஸ்பிபி சார் வந்து அதை வேறு லெவலில் பாடி, அதை கம்போஸ் பண்ணி நம்ம யுவன் சங்கர் ராஜா அமேசிங்காக இசையமைச்சு, சூர்யா அவர்கள் சூப்பராக நடித்து வந்தது தான் நந்தாங்கிற படத்தில் உள்ள இந்த பாடல். அந்த வேர்ட்ஸை பாருங்கள், சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு அருமையாக எழுதியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து துளைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன். நான் உன் மூச்சிலே முன் பனியா முதல் மழையா, என் மனதில் ஏதோ விழுகிறதே உயிர் நனைகிறதே. புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன். மாற்றம் தந்தவள் நீதானே.